Hi friends, saravanakumar. Welcome to Power Space Solar Tech. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க டார்க் பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட இன்ஸ்டாலேஷனும் அன்பாக்சிங்கும் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சைட்டில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறோம், வாங்க காமிக்கிறேன். நம்ம போர்ட்டரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துருச்சு. டார்க் பேட்ரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் அமேஸ் லூமினஸ் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ண முடியும், மைக்ரோடெக்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட சார்ஜ் கண்ட்ரோல், அதோட சார்ஜிங் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டார்க் பேட்டரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த டார்க், பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. இது 150 Ah, 5 years இதுக்கு வாரண்ட்டி. பார்க்கலாம், 15 years இதோட லைஃப் ஸ்பேன். லைட் வெயிட்டு, நோ மெயின்டெனன்ஸ் கம்மி, 30% EB பில் குறைக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஆசிட் வெளில வராது, ரொம்ப வெயிட் கம்மி, உங்களுக்கு நல்ல ஃப்ரீக்வெண்ட் பவர் அவுட்புட் இருக்கும். இது பாருங்கள், நம்ம ஸ்டாஃப் தூக்கிட்டு போகிறது எவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டார் பாருங்கள். இதே ஒரு 150 Ah பேட்டரியாக இருந்தால் 50 கிலோலேருந்து 60 கிலோ இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போயாச்சு. அது நம்ம அமேஸ் இன்வெர்ட்டர். இது லூமினஸோடது தான், அமேஸ் லூமினஸ் எல்லாம் ஒரே பிராண்டு தான். இதான் இங்கே லேப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், வாங்க இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த வீட்டுக்கு சோலாரும் போட்டிருக்கோம், ஆன் கிரிட்டு. நல்லா பக்காவான பேக்கிங்கில் வருது. இது நல்லா ரெட் கலர் மேட் ஃபினிஷிங்கில் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க உள்ள, நல்லாயிருக்கு. பார்க்கலாம், சின்னதாக ஒரு குழந்த மாதிரி தான் இருக்குது அந்த பேட்ரி. நிறைய பேருக்கு இடம் இல்லை, பேட்ரி வைக்க இடம் பத்தலை, ஆசிட் நெடி வருது, ஏசி ரூமுக்குள்ளே வைக்கணும், பெட்ரூம் உள்ள பேட்ரி வைக்கிறீங்க, ஹாலில் பேட்ரி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லித்தியம் பேட்ரி போடலாம். இது வாரண்ட்டி கார்டு இதோடது. பாருங்கள், டார்க் நல்ல டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வால் மவுண்டிங், 2 ஸ்க்ரூ அடித்து நீங்கள் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே மாட்டுறதுக்கு எல்லாமே இருக்குது. கீழே வந்து அதோட போர்ட் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் போர்ட்டு. அதில் வந்து டேட்டா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. 150 Ah C20 ஈக்குவல், அதோட சீரியல் நம்பர் எல்லாமே அதில் இருக்குது. நல்ல காம்பேக்டாக, பார்க்கவே நீட்டாக இருக்குது. வாங்க, இது மேலே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், லேப்டாப் மேலே வச்சாச்சு, இன்வெர்ட்டர் மேலேயே வச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக காம்பேக்டாக அழகாக இருக்குது. இது ஆன் ஆயிடுச்சு. அந்த இன்வெர்ட்டர் பாயிண்ட் இன்னும் மேலே வைக்கலை, அது எலக்ட்ரிஷியன் வந்து மேலே வைக்கிறாரு. அது கீழே இருக்குது இன்வெர்ட்டர் பாயிண்ட்டு, இப்போ அதை மேலே வைக்கணும். அடுத்து அந்த வேலை தான், அது முடிச்சதுன்னு நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இப்போது மேலே அடித்தாச்சு, இன்வெர்ட்டரோட இன்கமிங் அவுட் கோயிங் மேலே வந்தாச்சு. வாங்க இப்போ இது மேலே கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்கமிங் ப்ளக் போட்டாச்சு. அவுட்புட் இன்வெர்ட்டர் பின்னாடி கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் மெயின் ஆன் பேட்ரி சார்ஜிங் வந்தாச்சு. இப்போ அவுட்புட்டை பின்னாடி கனெக்ட் பண்ணுறோம். மொத்தத்துலேயே ஒரு 1.5 அடி தான் மொத்த இன்வெர்ட்டர் பேட்டரி ரெண்டுமே அதில் உட்காந்துருச்சு. இப்போ மெயின் ஆஃப் பண்ணி நம்ம செக் பண்ணிவிடுவோம். மெயின் ஆஃப் பண்ணியாச்சு. மெயின் ஆஃப் பண்ணியாச்சு. ஈகோ இப்போ வந்து இன்வெர்ட்டரில் ஓடுது. திரும்ப மெயின் ஆன் பண்ணுறோம். மெயின்ஸ் ஆன், பேட்ரி சார்ஜிங் வந்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எங்களுக்கும் வெயிட்டு தூக்குறது கம்மி, கஸ்டமருக்கும் இதில் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. பாருங்கள், அழகாக லேப்பில் உட்காந்துருச்சு. டிஸ்டல் வாட்டர்லாம் எதுவுமே இதுக்கு ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கால் பண்ணுங்கள், பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். பாய்.